ஆடி அமாவாசை நாளில் தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை காவிரி ஆற்றில் மக்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மேகநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மேகநாதன். பவானி கூடுதுறையில் முன்னோர்களுக்கு மக்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அங்க தண்ணி எந்த அளவுல இருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வழக்கம் போலவே இன்று ஆடி அமாவாசை நாள் என்பதால் பவானி கூடுதுறை காவிரியில புனித நீர் ஆடிவிட்டு சங்கமேஸ்வரர் தரிசனம் செய்வது மற்றும் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது, அதுபோல திருமண தடை, குழந்தை பாக்கியமின்மை உள்ளிட்ட பல்வேறு சுபகாரிய தடைகளுக்கு பரிகாரம் மேற்கொண்டு தங்களுடைய நிவர்த்தி காரிய தடை நிவர்த்தி செய்வதற்காக தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் இந்த கூடுதுறை காவிரிக்கு வருவது வழக்கம். இந்த நிலையில இன்றும் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த கூடுதுறை காவிரி ஆற்றுக்கு வந்திருக்கக்கூடிய சூழல்ல காவிரி ஆற்றில போதிய அளவு நீர்வரத்தானது இல்லாததன் காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து தற்போது அங்க பொதுமக்கள் சிரமமின்றி குளிப்பதற்கு ஏதுவாக தற்காலிகமாக ஷவர் அமைத்துள்ளனர். இதுல ஆண்கள், பெண்கள் என இரண்டு பிரிவாக அமைக்கப்பட்டுள்ள நிலையில இங்க பரிகாரம் செய்யக்கூடிய பொதுமக்கள் இருபுறமும் குளித்துவிட்டு புனித நீராடி விட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சங்கமேஸ்வரரை தரிசித்து வருகின்றனர். தொடர்ந்து இன்று காலை முதல் பவானி நகருக்குள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு இருப்பதுடன் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடு வசதிகளும் காவல்துறை சார்பிலும் வருவாய்த்துறை சார்பிலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலும் செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி மேகநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஆடி அமாவாசையை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் பக்தர்கள் திதி கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் தினேஷ். ஆடி அமாவாசையை ஒட்டி அங்க பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுல இருக்கு, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் இந்த தை, புரட்டாசி, ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முக்கியமான அமாவாசையாக கருதப்படுகிறது. இந்த நாளில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தால் அவர்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் குடும்பத்திற்கு நன்மை கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன் அடிப்படையில் தற்போது இன்று அதிகாலை முதலே திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறை, ஐயாலம்மன் படித்துறை, ஓடத்துறை படித்துறை உள்ளிட்ட காவிரி நதி பாயும் பகுதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக அதிகாலை முதலே பொதுமக்கள் ஏராளமானோர் இப்பகுதிக்கு வருகை தந்து இங்க இருக்கக்கூடிய புரோகிதர்கள் மூலம் அந்த முன்னோர்களுக்கு அந்த பூஜைகள் செய்து காவிரியில் புனித நீராடி அந்த தர்ப்பணம் குறித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆடி 18 போது இந்த மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத காரணத்தினால், தண்ணீர் இல்லாத காரணத்தால் நடுப்பகுதிக்கு சென்று அந்த சில பூஜைகள் செய்தனர். இன்றைய தினம் அந்த குடிநீர் தேவைக்காக அந்த மேட்டூர் திறக்கப்பட்ட தண்ணீர் மற்றும் முக்கம்பூரில் இருக்கக்கூடிய தண்ணீர் திறந்துவிடப்பட்டதன் காரணமாக ஒரு போதிய அளவுக்கான தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் இங்கு வரக்கூடிய முன்னோர்களுக்கு அந்த தர்ப்பணம் கொடுத்து தற்போது புனித நீராடி விட்டு செல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் திருச்சி மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்புக்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நன்றி தினேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஆடி அமாவாசையை முன்னிட்டு நெல்லை தாமிரபரணி ஆற்றங்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏராளமானோர் குவிந்தனர். ஆற்றங்கரையில் புரோகிதர்கள் முன்னிலையில் குழுவாக அமர்ந்து முன்னோர்களுக்கு எள் உள்ளிட்ட பொருட்களை வைத்து தர்ப்பணம் கொடுத்து தாமிரபரணி ஆற்றில் அவற்றை தர்ப்பணம் செய்து வழிபாடு மேற்கொண்டனர். ஆடி அமாவாசை தினத்தை ஒட்டி புதுக்கோட்டை பல்லவன் குளத்தில் பக்தர்கள் அதிகாலையிலேயே தர்ப்பணம் தந்து வழிபாடு நடத்தினர். சாந்தநாதர் சுவாமி ஆலய பல்லவன் குளத்தின் அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள தர்ப்பண மண்டபத்தில் அதிகாலை 3 மணி முதல் கூட்டமாக குவிந்து மக்கள் தர்ப்பணம் செய்தனர். தூத்துக்குடியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கடற்கரையில் பொதுமக்கள் குவிந்துள்ளனர். வருடத்தில் ஆடி மற்றும் தை மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தினம் என்பது முக்கியமான நாட்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்நிலையில் ஆடி அமாவாசை தினமான இன்று தூத்துக்குடி தெர்மல் நகர் கடற்கரையில் அதிகாலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர். தொடர்ந்து தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டனர். இதேபோல திருவாரூர் கமலாலய திருக்குளத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து மக்கள் வழிபாடு மேற்கொண்டனர்.